சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல விஜயாவுக்கு நம்ம அண்ணாமலை அட்வைஸ் மேல அட்வைஸா பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நீ ஒழுங்கா கிளாஸ கவனிக்காம தான் அங்க தப்பு பண்ணி இப்ப நீ மாட்டிக்கிட்ட. ஸோ இப்ப நீ பணம் கேட்டு வேறையா ரோகிணியை மிரட்டினதுனால தான் ரோகிணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு பூரா பழியும் கடைசியா விஜயா மேலேயே வந்து விழுகுது. விஜயாவால அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. நைட்டு தூங்கும் பொழுது இதையே நினைச்சு விஜயா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை எழுந்திரிச்சு விஜயாவுக்கு மறுபடியும் ஒரு அட்வைஸ், நீ முதல்ல நல்ல பேர் எடுக்க வேண்டியதை பாரு அப்படின்னு சொன்ன உடனே, நான் பாருங்க நீங்களே பாராட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மறுநாள் காலையில இங்க மனோஜோட கடையை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த புதுசா வந்த 2 பேரு சொன்ன அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பணம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கடைசியா பொருள் எடுத்துக்கிற அந்த ஆஃபர் தான். நிறைய பேர் வந்து பணத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பணம் வந்து குமிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா பணத்தையும் கடைசியா எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஷோரூம்லயே ஒரு லாக்கர்ல பூட்டி வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் கடைசியா பொருளோடையும் பணத்தோடையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால யூகிக்கவும் முடியுது. இந்த பக்கம் நம்ம பார்வதியும் விஜயாவும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் யோகா கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு விஜயா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க டான்ஸ் கிளாஸ கலைச்சிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா 1 மாசம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு வாங்கிக்குவோம் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்வதியோட ஃப்ரெண்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிளப்ல மெம்பரா இருக்காங்க. இந்த மாதிரி டாக்டர் பட்டத்துக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க சொல்லி நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே விஜயாவுக்கு நம்மளுக்கும் ஒரு டாக்டர் பட்டம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் பார்வதி கிட்ட எனக்கும் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பார்வதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏதோ கடையில விற்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி டாக்டர் பட்டத்தை நம்ம விஜயா கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் சமூக சேவை செஞ்சாதான் வாங்கி கொடுப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம விஜயா சும்மா அளந்து விடுறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா கல்யாணம் பண்ணதே நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் கிறிஸ் வந்து வீட்டுல இருக்காப்புல இல்லையா, இந்த மாதிரி ஒரு பையனோட பாட்டிக்கு அடிபட்டுச்சு, அந்த பையனை நான் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சும்மா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா அந்த அம்மா என்ன சொல்றது அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும், இதுக்கெல்லாம் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயாவும் பார்வதியும் சேர்ந்து வீட்டுல டிராமா போட போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.